ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, வீடு கடைக்கு சூப்பரான சுக்கு காஃபி பவுடர் ரெடி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதும், நம்ம சுக்கு காஃபி வியாபாரத்துக்கு எப்படி சுக்கு காஃபி போடணும், அதில் உள்ள சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி தர போகிறேன். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் டீ கடை ஆரம்பிக்கிறது எப்படி அப்படின்னு வீடியோ போட்டிருப்பேன். அதில் நீங்கள் சிம்பிளாக இருக்கிற பொருள் வச்சு ஈஸியாக டீ கடை ஆரம்பிக்கலாம். இல்லை டீ கடையில் காஃபி போடுறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் டீ கடை வைக்கணும், சின்னதாக ஹோட்டல் எதுவும் வைக்கணும், தள்ளுவண்டி கடை எதுவும் வைக்கணும் அப்படின்னா கீழே இருக்க பிளேலிஸ்ட்டில் டச் பண்ணி பாருங்க. எங்கள் ஹோட்டலில் நாங்கள் லாக்டவுனில் என்னென்ன பண்ணமோ அதை அப்படியே கற்றுக் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அந்த ரெசிபிஸ் எல்லாம் கண்டிப்பாக ப்ரோஜனம். இட்லிக்கு மாவு அரைக்கிறதுலேருந்து பிரியாணி, புரோட்டா நிறைய வீடியோஸ் இருக்கும். இன்னைக்கு நம்ம சுக்கு காஃபிக்கான மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 50 கிராம் மல்லி, சரிங்களா? 50 கிராம் மல்லியை அப்படியே சிம்ல வச்சு நல்லா வறுத்து எடுக்கிறோம். அடுத்து 60 கிராம் சுக்கு, சரிங்களா? சுக்கு நீங்கள் தொளி சீவாமல் போட்டால் 50 கிராம் எடுங்க. தொளி சீவி போட்டால் கண்டிப்பாக 60 கிராம் எடுங்க. ஏன்னா தொளி சீவும் போச்சுல இவ்வளோ வேஸ்ட் வரும், சரிங்களா? இது நீங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் போட்டு குடிக்கலாம். பிஸ்னஸாக போடுறப்போ அது நமக்கு அரிக்கிறப்போ தேவையில்லாம வேலை 1-2 ஆகும். அதனால அது பண்ணக்கூடாது. அடுத்தால மிளகு, சரிங்களா? 10 கிராம் மிளகு, ஓகேங்களா? அடுத்தால ஏலக்காய் ரொம்ப பொடி ஏலக்காய் இருந்தால் 20 ஏலக்காய் எடுங்க. பெரிய ஏலக்காய் 15 ஏலக்காய் எடுத்திருக்கேன். திப்பிலி பெருசா இருந்தா 1 பீஸ், சின்னதாக இருந்தால் 2 பீஸ், சரிங்களா? அதை நான் போடுறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மல்லியை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மல்லி நல்லா வறுபட்டுட்டு, சரிங்களா? ஒன்று அப்படி வெடிக்கும். நல்லா அந்த வறுத்த வாசனை நல்லா வரும். அதான் மல்லி வந்தது. கருவை விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம மல்லியை எடுத்து மாத்திரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மல்லியை மாத்திட்டோம். அடுத்து நம்ம மிளகு வறுக்க போறோம். இப்போ மிளகு வறுக்கிறப்ப நம்ம திப்பிலி, ஏலக்காய் 2 வறுத்துடலாம், ஓகேங்களா? திப்பிலி என்கிட்ட சின்ன திப்பிலி இருக்கு, அதனால நான் 2 போட்டேன். பெருசுனா நீங்க 1 போட்டாலே போதும். அதே மாதிரி ஏலக்காய்க்கும் சைஸ் சொல்லிட்டேன். இப்போ நம்ம மிளகு நல்லா வறுபட்டு, சரிங்களா? நல்லா அப்படி ஒன்று வெடிக்கும். வெடிக்கிற டைம் நீங்க ஆஃப் பண்ணிருங்க. இந்த பாத்திரத்தோட சூட்லயே லைட்டா அப்படி கட்டும் போச்சுல, ஓகே, சரிங்களா? மிளகு, ஏலக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டு, சரிங்களா? இப்போ நம்ம இதை அப்படியே மாத்திரலாம். இப்போ நம்ம சுக்கு வறுக்க போறோம், சரிங்களா? சுக்கு எப்பவுமே லாஸ்டா போடுங்க. ஏன்னா சுக்கு நம்ம வறுக்கிறப்போ கொஞ்சம் சீவி நம்ம துண்டு பண்றப்போ பொடியாகும். அந்த பொடி அந்த பாத்திரத்துல அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்தா கொஞ்சம் இதாகும். இப்போ அளவு உங்களுக்கு நிறைய பண்றீங்க அப்படின்னா ஏலக்காவை தனியா வறுங்க, எல்லாமே தனித்தனியா வறுத்துருங்க. இப்போ நமக்கு இந்த பாத்திரத்துல இப்போ மிளகும் ஏலக்காவும் போடக்கு இடம் சரியா இருந்துச்சு, அதனால ஒரே வறுத்தாச்சு, சரிங்களா? இப்போ நம்ம சுக்கு நல்லா வறுபட்டுட்டு, சரிங்களா? நம்ம அந்த கலர் சேஞ்ச் ஆகும். நீங்க சுக்கு வறுக்கிறப்ப உங்களுக்கு அந்த சுக்கோட வாசனை நல்லா வரும். அதுதான் சுக்கு வந்து அர்த்தம். இப்போ நல்லா சுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சு எடுக்க போறோம். அரைச்சு எடுக்கிறப்ப ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி மட்டும் சேர்க்க போறோம், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 1 லிட்டர், சரிங்களா? 1 லிட்டர் சுக்கு காஃபி உங்களுக்கு போட்டு காமிக்க போறேன், சரிங்களா? நம்ம மெஷர்மெண்ட் படி 1 லிட்டருக்கு எவ்வளவு காஃபி பவுடர் சேர்க்கணும், எவ்வளவு சீனி சேர்க்கணும், இதுல இருக்க ரகசியம் என்ன அப்படிங்கிற தெளிவா சொல்லிதானே. ஏன்னா பவுடர் மேக்சிமம் எல்லாரும் ஈஸியா ரெடி பண்ணிடலாம். ஆனா இந்த சுக்கு காஃபி போடுறதுலதான் சில டெக்னிக் இருக்கு. நீங்க ஊர்ல சுக்கு காஃபி வியாபாரம் பண்ணுவாங்க, சைக்கிள்ல கட்டி, அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க அந்த ரகசியத்தை. அதை நான் உங்களுக்கு அப்படியே போடுறப்ப லைவா சொல்லி தரேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி கொதிக்க போது மசாலா ஆற வச்சு எடுத்தாச்சு, சரிங்களா? எல்லாமே போட்டாச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் போடுறேன். மஞ்சள் அதிகமா போட்டுறாதுங்க. ஏன்னா மஞ்சள் ஒரு ஃபிளேவர் இருக்கும். அது வந்துட்டுனா சுக்கு காஃபியோட ஃபிளேவரே அமைக்கிறோம், சரிங்களா? அதெல்லாம் மஞ்சள் கவனமா ஒரு பிஞ்சளவு மட்டும் போடுங்க, சரிங்களா? பிசினஸா பண்றவங்க, வீட்டுக்கு போடுறவங்க மஞ்சள் உங்களுக்கு எவ்வளவு நாளும் போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்து வந்துருந்தேன். வெந்நி சூடாக போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெந்நி நல்லா கொதிச்சு வந்துட்டு சுக்கு காஃபி பவுடரும் அரைச்சி எடுத்தாச்சு, சரிங்களா? நல்லா வாசனையா சூப்பரா இருக்கு. இப்போ 1 லிட்டர், சரிங்களா? 1 லிட்டருங்கிறது ஸ்டாண்டர்டு. பிசினஸா பண்றவங்க எத்தனை லிட்டர்னாலும் பெருக்கிக்காங்க. இப்போ 1 லிட்டருக்கு எவ்வளவு போடணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் முங்க போடணும், சரிங்களா? 15 ml போட்டிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் எழுதியிருக்கும். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பை ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன். வேணாலும் வாங்கிக்காங்க. அப்படி இல்லைன்னா உங்க ஊருக்கு தக்க நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஒரு அளவு மெயின்டைன் பண்ணி வச்சுக்காங்க, சரிங்களா? இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். ரைட், இப்போ இது நல்லா வெந்து வரட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுக்கு காபி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, சரிங்களா? நல்லா கிண்டி விட்டேன், அதான் பபிள்ஸ் அடங்கி இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம சுகர் சேர்க்க போறோம், சரிங்களா? இதுலதான் முக்கியமான ரகசியம் இருக்கு, தொழில் ரகசியம். அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு காஃபியா, டீயா, பாதாம் மில்கா எதா போட்டாலும்
1 லிட்டருக்கு வந்து நம்ம 100 கிராம் சேர்க்கணும் சரிங்களா. அது வந்து ஸ்டாண்டர்ட் அளவு. நம்ம சேனல்லே டீ போடுறது, பாதாம் மில்க் போடுறது, காஃபி போடுறது எல்லாமே இருக்கும், பார்த்துக்காங்க. இப்போ இந்த சுக்கு காஃபியோட டேஸ்ட்டை கொடுக்குறது என்னன்னா, ஃபுல்லா சீனி போட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் கிடைக்காது சரிங்களா. அதே மாதிரி ஃபுல்லா கருப்பட்டி போட்டாலும் கட்டுப்படி ஆகாது. இப்போ வந்து நான் வந்து ஒரு 30 கிராம் கருப்பட்டியும் 70 கிராம் சீனியும் வச்சிருக்கேன் சரிங்களா. நீங்க வந்து இதுக்கு பேர் மண்டவளம் சொல்லுவாங்களா, மண்டவளமும் கலந்து சேர்க்கலாம், கருப்பட்டி மட்டும் கூட சேர்க்கலாம். இல்ல கருப்பட்டி சேர்க்க உங்களுக்கு வாய்ப்பே இல்லை, ரேட் அதிகமா கட்டுப்படி ஆகாது அப்படின்னா 1/4 டீஸ்பூன் கடுங்காப்பி தூள் சேருங்க சரிங்களா. இன்ஸ்டன்ட் காஃபி தூள் சேர்க்காதுங்க, கடுங்காப்பி தூள், ஃபில்டர் காஃபி தூள்மாங்களா, அதுல ஒரு கால் டீஸ்பூன் சேருங்க. ஃபுல்லா கூட சீனி சேருங்க. ஏன்னா வியாபாரத்துக்கு வந்து லாபம் முக்கியம், வருமானம் முக்கியம் சரிங்களா. இப்போ நம்ம வந்து இதை அப்படியே உள்ள சேர்த்துடலாம். கரெக்டா 1 லிட்டருக்கு 100 கிராம் வந்து நம்ம வந்து சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இதை அப்படியே கிண்டி விட்டாலே இந்த கருப்பட்டி பீஸ்லாம் அப்படியே நல்லா கரைஞ்சிரும் சரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுக்கு காஃபி வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டு சரிங்களா. இந்த வாசனையை அப்படி தூக்குதால ஒரு டம்ளர் நம்ம ஊற்றி நம்மளோட சுக்கு காஃபியோட கலர் எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை மாதிரி கண்டிப்பா அரிச்சு தான் கஸ்டமர் கையில கொடுக்கணும் சரிங்களா. நல்லா டார்க்கான சூப்பரான சுக்கு காஃபி வந்து ரெடி. இப்போ நீங்க பிசினஸா பண்றீங்க அப்படின்னா நைஸ் அரிப்பை வச்சு நல்லா 1க்கு 2 டைம் நல்லா அரிங்க. அந்த அதுல உள்ள இது வந்து கஸ்டமருக்கு போகக்கூடாது சரிங்களா. இது வந்து நம்ம சுக்கு காஃபியோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க, சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்க்கெட்ல சைக்கிள்ல வரவங்கலாம் சுக்கு காஃபி கொடுக்கறது இந்த மாதிரி சின்ன கப்ல கரெக்டா ஒரு 8 ml அப்படிதான் கொடுக்காங்க சரிங்களா. இது வந்து 120 ml இருக்கும் இது. இப்போ இது வந்து கரெக்டா 8 ml இவ்வளவு வரும், இதாவே வராது சரிங்களா. அதனாலதான் சொல்றேன் சுக்கு காஃபி பிசினஸ்ல வந்து நல்ல லாபம் இருக்கு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து பண்ணுங்க. நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னது, இந்த மசாலா ரெடி பண்றது அது வந்து ஈஸியா ரெடி பண்ணிடலாம். அடுத்த ஆள இந்த சுகர் அளவு, கருப்பட்டி, மண்டவளம், அது இல்லைன்னா அந்த 1/4 டீஸ்பூன் கடுங்காப்பி தூள் இதெல்லாம் போட்டு பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். உங்க டீ தொழில் வந்து நல்லா போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல யாரும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணா அவங்களுக்கு நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ், டீ கடை இந்த மாதிரியான நிறைய பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.